கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாக வேதாகம எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதாகம எபிரேய மொழி என்று சொல்லும் பொழுது அது வினை சொல்லை அடிப்படையாக கொண்ட மொழி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மிகவும் தர்க்க ரீதியான மொழி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல் லாங்குவேஜ் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல் வேதாகம எபிரேய மொழி என்று சொல்லும் பொழுது மொத்தம் 22 எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் 6 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் நாம் 5 எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். அலெஃப், பெத், கிமல், டாலத், ஹே. அங்கே ஆர்டர் மாறி இருக்கும். அலெஃப், பெத், கிமல், டாலத், ஹே என்கிறதான 5 எழுத்துக்களை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 5 எழுத்துக்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது எழுத்துக்கள் மாத்திரமல்ல, அதற்குள்ளாக நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. ஸோ இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 5 எழுத்துக்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். போன முறை வேதாகம எபிரேய மொழியினுடைய எழுத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எழுத்துக்களின் உச்சரிப்பை மறுபடியுமாக சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டிருந்தீர்கள். எனவே இன்றைக்கு ஒரு ரீகேப், அந்த 3வது சார்ட்டை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அந்த 3வது சார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ப்ரொனன்சியேஷனை மறுபடியுமாக கிராஸ் செக் பண்ண போகிறோம். மொத்தம் 22 எழுத்துக்கள் தான். ஆனால் உச்சரிப்புக்காக 29 வகையாக வேதாகம எபிரேய மொழி எழுத்துக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்ரேலில் பேசப்படுகிற அந்த எபிரேய மொழி வேறு. நாம் வேதாகம எபிரேய மொழியை கற்றுக்கொள்கிறோம். அதில் 29 வகையாக அந்த ப்ரொனன்சியேஷனை பிரிச்சிருப்பாங்க. எல்லோ கலரில் மார்க் பண்ணதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். எழுத்து அப்படி எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. 93 பேர் உள்ளே இருக்கிறீங்க. கேட்டவங்க உள்ளே வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எல்லாருக்காகவும் மறுபடியும் நான் இதை சொல்லித்தருகிறேன். எழுத்து அது கட்டரல் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம். தொண்டைக்குழிக்குழியே நிற்கக்கூடிய சத்தம் வாய் வழியாக வராது. எனவே அது ஒரு டேஷ் போட்டுக்க சொன்னேன். ஒரு டேஷ் அதுதான். ஸோ அதுக்கான உச்சரிப்பு இல்லை. எனவே அதுக்கு டேஷ் போட்டுக்கிறோம். கட்டரல் சவுண்டு. அதே போல் 2வது எழுத்து, இந்த 2ம் 3வது எழுத்தும் பெத் என்கிறதான எழுத்து. எழுத்து ஆலஃப் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 2, 3 எழுத்துக்களில் 2வது எழுத்து உள்ள புள்ளி இல்லை. புள்ளி இல்லைன்னா இவ்வு, இவ்வு, வவ்வாலில் வர்ற இவ்வு, வவ்வில் வர்ற இவ்வு 2வது, வவ்வில் வர இவ்வு. அப்புறம் 3வது பெத்துக்குள்ளே புள்ளி வச்சுருக்கு. அப்போ இப்பு, இப்பு, பாப்பாவில் வர இப்பு, பாப்பா, பப்பு, பாப்பா, பப்பு, பாப், பேபி அப்படின்னு சொல்லல, பேபி. ஓகே, அதில் வர பப்பு. அப்புறம் 4, 5 கிம்மல், அதில் 4வது எழுத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்குள்ள புள்ளி இல்லை. புள்ளி இல்லைன்னும் போது இந்த எழுத்தோட உச்சரிப்பு இக்கு அப்படின்னு பார்த்தோம். கு அப்படின்னு பார்த்தோம். கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் புள்ளி இல்லாதனால ஒரு ஹெச் சவுண்டை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு ஹாஸ் சவுண்டை கடைசியில் சேர்த்துக்கணும். அது 2ம் சேர்ந்து என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். சவுண்ட் இருக்கணும். அப்போது அந்த ஹாஸ் சவுண்டு இருக்கணும். அது வாசிக்கும் பொழுது எளிதாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புள்ளி இருந்துச்சுன்னா இக்கு தான். கானால வர காகம், காகம் அப்படின்னு சொல்லல, அங்கே வர காகம். கேம்பிள், அதில் வர கா போட்டு புள்ளி தமிழில். ஓகே,
அப்போ புள்ளி வைக்கலைன்னா கடைசியில் ஒரு ஹெச் சவுண்ட் வருது, புள்ளி வச்சா அந்த ஹெச் சவுண்டு இல்லை, அதாவது ஹா சவுண்டு இல்லை. அப்புறம் ஆறாவது அதே போல் தான், டாலத்து எழுத்து உள்ள புள்ளி இல்லை, அப்போது டிஹெச் சவுண்டு, டியும் ஹெச்சும் இங்கிலீஷில் எழுதுகிறவங்க டாக் அப்படின்னும் போது வர டியில் வர அந்த டி ஹெச்சும். அப்போது டு 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 டோடு அப்படின்னு நம்ம வாசி இல்லையா, டோடு, அதில் வர டு 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 ஒரு ஹெச் சவுண்டோட வருது. அதுதான் ஏழாவது. டு 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 டா போட்டு புள்ளி, தமிழில் டா போட்டு புள்ளி வச்சு ஒரு ஹெச் போட்டுக்கோங்க, அதுதான் ஆறாவது எழுத்து டு 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 டு. அப்புறம் ஏழாவது எழுத்து டாலத்துக்குள்ளே புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இருந்தால் வெறும் டு. பட்டம், கட்டம், சட்டம், டு 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 டு. கட்டடம், அதில் ஒரு டு, கட்டடம், டு டு, கட்டடம், அதில் கரெக்டாக வருது பாருங்க, கட்டடம் அப்படின்னு இல்லையா, அதில் ஒரு டால வர கட்ட டா, அதில் ஒரு டு டு டு, கட்டடம், கட்டடம், கட்டடம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கட்டடம், அதில் ஒரு டி வருது இல்லையா, அந்த டி. ஓகே, இங்கிலீஷில் டி எழுதிக்கோங்க, தமிழில் அந்த டா, கட்டடமில் வர டு. 7 அந்த டாலத்தை முடிச்சிட்டோம். இப்போது எட்டாவது வரும். இந்த எட்டாவது எழுத்து ஹே அப்படின்ற எழுத்து ப்ரீத்திங் இல்லையா, அப்போ இதுவும் ஒரு என்ன சொல்லலான்னா சவுண்டு ஏதாவது எழுத்து தான், சவுண்டு இல்லை, ப்ரீத்திங் சவுண்டு மாத்திரம்தான். அப்போ எட்டாவது எழுத்து வவ்வல் ஏதாச்சும் வந்தால் தான் அதுக்கு அந்த உச்சரிப்பு வரும். ஒரு வேளை கீழே பட்டா வந்தால் ஹா அப்படின்னு சொல்கிறோம், செகோல் வந்தால் ஹே அப்படின்னு சொல்கிறோம், செரே வந்தால் ஹேஹி அப்படின்னு சொல்கிறோம், ஹோலம் வந்தால் ஹோ அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, 9 என்னென்னா இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து தான் இவ்வு. அது ஒரு இவ்வு தான், வா போட்டு புள்ளி வச்சு இவ்வு, வவ்வாலில் வர இவ்வு 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 இவ்வு. அப்போது ரெண்டாவது இருக்கிறதும் இவ்வு தானே, அப்படின்னா இந்த ரெண்டாவது இவ்வுக்கு 2 உதடும் ஒட்டணும், இவ்வு அப்படின்னு ஒட்டணும். 9வதுக்கு கீழ் உதடு மாத்திரம் இவ்வு, மேல் உதடு ஒட்ட வேண்டாம், இவ்வு. இப்போ ரெண்டாவது இவ்வு இவ்வு, 2 உதடு ஒட்டி இவ்வு. ஓகே, 9வதுக்கு ஒட்ட வேண்டாம், கீழே இருக்க உதடு மாத்திரம் பல்லில் பட்டா போது இவ்வு, பைலேபியல் இவ்வு. ஓகே, லேபியல் அப்படின்னு சொல்லுவோம், லேபியல் உதடு. அப்புறம் 10வது நம்ம இது வரைக்கும் பார்க்கல, என்ன எந்த வசனத்துலேயும் அந்த எழுத்தை நம்ம பார்க்கல, அதனால நம்ம பார்க்க வேண்டாம். அதே போல் 11 நம்ம பார்க்கல, அதையும் பார்க்க வேண்டாம். அப்போ 10ம் 11ம் நம்ம பார்க்க போகிறதில்ல, திரும்ப கிளாஸ் வரும்போது நம்ம சொல்லித்தர போகிறேன். 12 வந்து நம்ம பார்த்துருக்கோம், என்ன எல்லோ கலரில் மார்க் இருக்குது. இப்போ 12 அது இட்டு தான், இட்டு கட்டி, இட்டு கட்டி, சட்டி, பட்டி, தொட்டி, அதில் வர இட்டு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இட்டு. அந்த 6 7 டு, இந்த 12 டு. ஓகே, ஸோ 6 7 டு, 12 டு, பட்டி, கட்டி, தொட்டி, சட்டி அப்படின்ற வர இட்டு. ஓகே, அந்த இட்டு கொஞ்சம் வித்தியாசம்தான். அப்போ இங்கிலீஷில் இந்த ஸ்மால் டி போட்டுக்கோங்க. அப்புறம் 13 நெய்யில் வர ஈ, ஐயில் வர ஈ. 13 ஈ, நெய், கை, என்ன நெய்யில் வர ஈன்னு வச்சுக்கோங்க, நெய், அதில் வர ஈ, யா போட்டு புள்ளி ஈ, ஐயில் வர ஈயில் வர ஐயில் வர ஈ. 13 ஈ, யா போட்டு புள்ளி, நெய்யில் வர ஐயில் வர ஈ. 13 ஈ. அப்புறம் 14, இந்த 14 15 காஃப்ன்ற எழுத்து உள்ளங்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 14 என்னென்னா புள்ளி இல்லை, அதனால் அது அது ஒரு இக்கு தான், காஃப் நம்ம க, ஆனால் ஒரு ஹெச் சவுண்டு, க, ஒரு ஹாஸ் சவுண்டு அங்கே இருக்கணும், க. அப்போது 4 5 அப்படின்னு கேட்டால் அது க.
கூகுளில் வர கு 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 அப்படி குன்னு வருது. சரியா? இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கு 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 இக்கு. பக்கா அப்படின்னு சொல்லும்போது பக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மக்கா நல்லா இருக்கியா மக்கான்றாங்களா, அந்த மக்காவில் வர இக்கு கு 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 கு. அதில் ஒரு ஹெச் சவுண்டு, அப்போது ஹா சவுண்டு இருக்குங்க. கு 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 கு. 15 வந்து அந்த ஹெச் எடுத்துடணும், ஹாவை எடுத்துடணும், வெறும் கு 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 கு. பக்கா கு 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 கு. 15 இக்கு. புள்ளி இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக சொல்லிடணும். புள்ளி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு ஹெச் சவுண்ட் போட்டுக்கணும். மேலேருந்து பார்த்துட்டே வரோம். 4 5 எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த 14 15. ஆனால் இக்கு மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இக்கு போட்டுக்கோங்க. 14 15. ஓகே ஓகே, என்னோடய ஐசைட் ப்ராப்ளம் அது, ஸ்க்ரீன் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, 14 15. அப்புறம் 16 வந்து இல்லு, பல்லில் வர இல்லு, பல்லில் வர இல்லு, பில்லில் வர இல்லு, பல்லு பில்லு சொல்லு அதில் வர இல்லு 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 இல்லு, லா போட்டு புள்ளி இல்லு இல்லு, சொல்லு பல்லு பில்லு இல்லு 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 இல்லு. ஓகே. 17 மெம்மு, அது இம்மு, இம்மு 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 இம்மு, மா போட்டு புள்ளி இம்மு. ஓகே. ஸோ சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், சம் அப்படி இம்மு சம். ஓகே, சம் ஓகே. 17. அப்புறம் 18 கண்ணில் வர இன்னு, கண்ணு பன்னு, சன்னுல வர இன்னு 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 இன்னு. 18 வந்து இன்னு, 18 இன்னு, 18 இன்னு. அப்புறம் 19 நான் சொல்லித்தரல, அதை அப்படியே விட்டுருங்க, பின்னால் பார்க்கலாம். 20 சொல்லி கொடுத்தேன், ஆனால் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கல. அதுவும் என்னென்னா கட்டரல் சவுண்டு தான். கட்டரல் அதாவது தொண்டைக்குள்ளேயே நிற்கக்கூடிய சவுண்டு. அதனால் அது கீழேயும் டேஷ், 20க்கும் கீழேயும் ஒரு டேஷு. பைபிளில் 2 இடத்துல மாத்திரம் அதுக்கு உச்சரிப்பு இருக்குது. அதை நம்ம அந்த எழுத்து பார்க்கும்போது சொல்லித்தரேன். 2 இடத்துல மாத்திரம், 2 வார்த்தைக்கு மாத்திரம் இந்த எழுத்துக்கு உச்சரிப்பு இருக்குது தனியாக வரும்போது. மற்ற எல்லா இடத்துலையுமே இது சைலண்டாக தான் இருக்குது. அதனால் அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அது ஆயின் நடத்தும் போது சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் 21 22 நான் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரல, அது அப்படியே இருக்கட்டும். 21 22 23 அது 3மே அவங்கள சொல்லித்தரல, அதனால் அது அப்படியே விட்டுருங்க. 24 வந்து இது வந்து கூஃப்ன்ற எழுத்து, அதுவும் கு, அந்த குரங்கு அப்படின்னு சொல்லியா, கு கு கு, குரங்கு இங்கு இங்கு இங்கு. குரங்குன்னு தமிழில் சொல்கிறது நம்ம குரங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். கு கு, யாராச்சும் பார்த்தா ரொம்ப வாலாட்டிட்டு இருந்தால் குரங்கு அப்படின்னு, அதில் வர இங்கு கு கு கு, குரங்கு கு 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 கு. 4 5 அப்படி தான் இருக்குது, 14 15 அப்படி தான் இருக்குது, இந்த 24 அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சரியா? 4 5 14 15 24. அப்போ கு கு, குஃப் கு, குரங்கு கு கு அப்படின்னு சொல்கிறல, அதில் வர கு 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 கு, இந்த 24. அப்போது 4 5 14 15 24 அந்த ஒரே மாதிரி அந்த இக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்குது. சரியா? 4 5 14 15 24. ஓகே, ரைட். அப்புறம் 25 தெரியும், ரா போட்டு மேலே புள்ளி 3 ரா போட்டு போச்சுக்கோங்க. 25 என்னதுங்க? எழுதிக்கணும். ஆவியோ வேலார் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் இல்லையா ஐபிஏ சார்ட்டில், ஆலியோ வெலார் ட்ரில். 26 வலது பக்கம் புள்ளி வச்சுருக்கு. அப்போ புஷ்பத்தில் வர இஷ், புஷ்ஷில் வர இஷ், புஷ் இஷ் 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 இஷ். 26 வலது பக்கம் புள்ளி இருக்கனால இஷ். 27 இடது பக்கம் புள்ளி இருக்குது. அப்போ ஸ்
ஸ் ஸ் சீனரியில் வர ஸ் ஸ் சீனரியில் வர இஸ் 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 இஷ் இஸ் இஷ் இஸ் இஷ் இஸ் 26 இஷ் 27 இஸ் 26 இஷ் 27 இஷ் இஷ் இஸ் இஷ் இஷ் அப்படி சொல்லி பார்த்துக்கோங்க. 28 புள்ளி இல்லை, அதனால ஒரு ஹெச் சவுண்டோட த் 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 இத்து ப்ளஸ் ஒரு ஹெச், இல்லை இங்கிலீஷில் டிஹெச்னு எழுதிக்கோங்க. இத்து ஒரு ஹாஸ் சவுண்டோட. 29 எழுதிக்கோங்க, வெறும் இட்டு தான். இட்டு 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 இத்து இத்து 10ல் வர இத்து இத்து இத்து. ஆனால் ஹெச் சவுண்ட் இருக்காது, அந்த ஹாஸ் சவுண்டு அங்கே இருக்காது. 29 இத்து. இப்போ பாருங்கள், இந்த இத்துன்ற சவுண்டு வேறு எங்கே இருக்குது? 6 7 பார்த்தோம், 12 பார்த்தோம், 28 29. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், 6 7 அதே போல் இருக்குது, 12 அதே போல் இருக்குது, 28 29 அதே போல் தான் இருக்குது. அந்த இட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். 6 7 அப்படி தான் இருக்குது, 12 அப்படி தான் இருக்குது, 28 29 அப்படி தான் இருக்குது. ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஒலி குறிப்பில் ப்ரொனன்சியேஷனில் வித்தியாசம் இருக்குது. 28 வந்து இத்து தித்து இத்து டிஹெச், தமிழில் இத்து போட்டு ஒரு ஹெச். அப்புறம் 29 வந்து வெறும் இத்து 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 இத்து. இட்டும் இத்தும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 29 இருக்குல்ல, இட்டும் இத்தும் இத்து 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 அப்படின்னு போட்டுக்கோங்க. இட்டும் இத்தும் போட்டுக்கிட்டிங்கன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு இட்டுத்து அப்படின்னு படிச்சிடாதீங்க திடீர்னு. இட்டுத்து இல்லை, அது இட்டு தான். ஓகே, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ப்ரொனன்சியேஷன் நியரஸ்ட் ப்ரொனன்சியேஷன் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் சரியா அப்படி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த 12 வந்து இட்டு மட்டும் போட்டோம், 12 டாப் போட்டு இட்டு போட்டோம், பட்டம் கட்டம் சட்டம்னு இட்டு போட்டுக்கிட்டோம். ஓகே, அப்புறம் 6 வந்து டிஹெச் போட்டுக்கிட்டோம். ஓகே, டு 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 டும் டும் டும்ல வர டு 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 அப்படி மாதிரி. ஓகே, அப்படி போட்டுக்கிட்டோம். அந்த 7 வந்து என்ன போட்டுட்டோம்? இட்டு டு வெறும் டி மட்டும் போட்டுட்டோம். டு 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 அப்படி பட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இட்டுன்னு போட்டுக்கிட்டோம். அப்போ 12 இட்டு கட்டம் சட்டம் தட்டம் அப்படின்றது இல்லை. 28 டிஹெச் ஒரு ஹாஸ் சவுண்டு. 29 இத்தும் இட்டும் போட்டுக்கிட்டோம் இல்லையா? இல்லைன்னா இட்டு இத்து ஏதோ அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இத்து அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ சிமிலராக நிறைய ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது. லெட்டர்ஸும் ரொம்ப சிமிலராக ஒரே போல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். தமிழ் அப்படி இல்லை, ஒரு எழுத்தை பார்த்தால அப்படி அழகாக தெரிஞ்சிடும். இங்கிலீஷ்லையும் அப்படி தான் இருக்குது. இந்த 26 எழுத்துமே கன்ஃபியூஷன் ஆகாது. ஆனால் இங்கே வந்து எழுத்தும் கன்ஃபியூஷன் ஆகும், ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கன்ஃபியூஷன் கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்கள் கவனமாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப்னா நாம் இதில் இருக்கிற ஒரு சில எழுத்தை தவிர, அதாவது 10 19 11 21 22 23 அது மாத்திரம் நம்ம பார்க்கல, நம்ம பின்னால் பார்த்துடலாம். ஒரு கேப் இருக்கட்டும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை சொல்லித்தராமல் இருக்கிறேன். ஏன்னா டபுளிங்காகவே நிறையா இருக்குது, அதாவது டபுளாக இருக்கும். ஒரு ப்ரொனன்சியேஷன் டபுளாக இருக்கிறனால இது இப்படி இருக்கட்டும். நினைவில் வைக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். தொடர்ந்து கிளாஸ் நடத்தியும் சிலர் வந்து ப்ரொனன்சியேஷன் தப்பாக எழுதிட்டு என்கிட்ட இப்படி தான் சொல்லி கொடுத்தீங்கன்னு சாதிச்சிங்க. ஸோ அப்படின்னா நம்ம சில வேளையில் அப்படி தான் ஆயிரும், அப்படி கேட்ட மாதிரியே இருக்கும். அதனால் திரும்ப சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா மொழி வகுப்பாக இருக்கிறனால எத்தனை முறை கேட்டாலும் சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 வார்த்தையை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஒரு வசனத்தை பார்த்துட்டு இன்றைக்கான வகுப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம். இங்கே 2 வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த வார்த்தையில் நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிற வாவுன்ற எழுத்து 3வது எழுத்தாக இருக்குது. அதே போல் கீழே போன முறை பார்த்த ஹேன்ற எழுத்து மொதல் எழுத்தாக இருக்குது. 2 வார்த்தை. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு வசனத்தினுடைய மறுபாதியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்னும் ஒரு பாதி வசனம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் ஆரம்பத்தில். இந்த பாதி வசனத்தை மாத்திரம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தீங்க நம்முடைய வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த முழு வசனத்தையும் பார்த்துட்டா நல்லா இருக்குன்றதுக்காக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி
போடுங்க. சிவி பேட்டர்ன்லாம் போட தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிடும் இல்லையா. உங்களுக்காக கலர் கோடிங் போட்டிருக்கேன். அந்த கலர் கோடிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளேன்னு அர்த்தம். இன்சைடு பா, இன்சைடு இன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பா அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். பா அப்படின்னா கடைசியில் யோடு மெம்முன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படி ஏதாச்சும் டைப் பண்ணி போடுறீங்களா? கடைசியில் யோடு மெம்மு வந்தா, இம்முன்னு வந்தால் அது என்னவா இருக்கும்? அப்படியே போடுங்க பார்க்கலாம். இம்முன்னு வந்தால் என்ன அர்த்தம்? ஓகே, சூப்பர். பிரதீப் ப்ளூரல். ஓகே, மேல் ப்ளூரல். ஓகே, பால் அலெக்சாண்டர். ஓகே, புஷ்து ப்ளூரல். ஓகே, சூப்பர். ப்ளூரல். ஓகே, மாஸ்குலின் ப்ளூரல். ஜெனிஃபர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்கப்பா, ஃபுல் ஃபார்மில் இருக்கிறீங்க, வெரி குட். அப்போது மாஸ்குலின் ப்ளூரலில் இருக்குது, ஆண் பால் பன்மையில் இருக்குது. அப்புறம் முதல் எழுத்து பா அப்படின்னா இன்சைடு, உள்ளே அப்படின்னு அர்த்தம். இப்போது நடுவில் இருக்கிற வார்த்தை ஒரு 4 எழுத்து வார்த்தை இருக்கு இல்லையா. ஷீனு, வாவு, ஷீனு, நூனு அப்படின்ற 4 எழுத்துனால ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இதை முதல்ல போட்டுருங்க. வார்த்தை வந்து பாஷோ போட்டிருக்கீங்களா? பாஷோ ஷானியம். ஓகே, நிறைய பேர் போட்டிருக்கீங்க, சூப்பர், ரைட். அப்போது என்னன்னு போட்டிருக்கீங்கன்னா பா ஷோ ஷா நீ இம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. உங்களுக்காக இது என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஒர்க் அவுட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒர்க் அவுட் பண்ணுன்னா, இதில் செகண்ட் எழுத்துக்குள்ளே புள்ளி இருக்குது. செகண்ட் எழுத்துக்குள்ளே புள்ளி இருக்குது, ஆனால் ப்ரொனன்சியேஷனுக்கான புள்ளி கிடையாது அது. அதே போல் 1 2 3 4 5வது எழுத்துக்குள்ளேயும் புள்ளி இருக்குது, நூனுக்குள்ளேயும் புள்ளி இருக்குது. நாம் ப்ரொனன்சியேஷன் சார்ட் பார்க்கும்போது இந்த எழுத்துக்குள்ளெல்லாம் புள்ளி இல்லை. அப்போ ஏன் புள்ளி இருக்குது? பெத்துக்குள்ளே புள்ளி இருக்குது, ஓகே. அப்போ இவ்வா இப்பான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். பட் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்காக கலர் கோடிங்கில் எழுதுகிறேன், சரியா? இங்கே பாருங்கள், முதல்ல மார்க் பண்ணுறேன். இந்த ஷீனுக்குள்ளே, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸ்க்ரீனுக்குள்ளே இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளி இருந்தால் என்னது அப்படின்னா டபுளிங் லெட்டர்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 2 ஷீன் இருக்குது, 2 ஷீன் இருக்குது, 2 ஷீன். இந்த இடத்துல 2 ஷீன் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இந்த நூன் இருக்கு இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நூன் இருக்குது, சரியா? 2 நூனு இருக்குது. இங்கே வந்து ஓகே நூன் இருக்குது, 2 நூன் இருக்குது. அப்போது இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னும் பொழுது இதை வாசிக்கிறதுக்கு ஒரு வழியை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் பாருங்கள், என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு இஷ்ஷை வந்து இங்கே சேர்த்துக்க போகிறோம், இன்னொரு இஷ்ஷை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம், வாவு கூட சேர்த்துக்க போகிறோம். அப்போது முதல்ல என்ன பண்ணு, ஒரு இஷ்ஷை பக்கத்தில் சேர்த்துட்டோம்னா என்னவா இருக்கும் அப்படின்னா பாஷ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, பாஷ்ன்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு ஷீனை ஓ கூட சேர்த்துக்க போகிறோம், அப்போ ஷோ அப்படின்னு வருது. அப்போ இங்கே வந்து பாஷு, இங்கே வந்து ஷோ. பாருங்கள், பாஷு ஷோ அப்படின்றது தமிழ் எழுதணுன்னா பாஷு. ஓகே, பாஷு, இது வந்து ஷோ, பாஷு ஷோ அப்படின்னு இருக்கு. அப்போ வாசிக்கும் போது எப்படி வரைக்கும் வாசிக்கணும்னா, ஏன்னா இங்கே புள்ளி இருக்கிறனால பாஷு ஷோ ஷா
இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும். ஒரு ஷான் இங்கே வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஷீன் பக்கத்தில் இந்த நூனை சேர்த்துட்டோம்னா என்ன இருக்குன்னா ஷான், அதாவது ஷான். இன்னொரு நூனை என்ன பண்ணுன்னா யோடு கூட சேர்த்துக்கணும். அப்போது நெய், என் ப்ளஸ்ஸு ஏ, நெய். ஓகே, நெய் மாறி மாறி போடுறேன், நெய். அப்போ இங்கே இந்த நெய் அப்படின்னும் போது இது என்ன பண்ணலாம், நீ அப்படின்னு போட்டுக்கலாம். என்ன போ இதாக இருக்கும், இன்னு ஈன்னு போட்டுக்கிறேன், ஈ போட்டுக்கலாம். இங்கிலீஷ் தமிழில் வந்து இதை போட்டுக்கலாம். இன்னு ப்ளஸ் ஈ இருக்கு இல்லையா, அப்போது இன்னு நீ ப்ளஸ் ஈன்னு போட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும், நீ ப்ளஸ் இ. ஓகே ஓகே, இது கூட நீ ப்ளஸ் இ. இப்போ என்ன பண்ணலான்னா நீ அப்படின்ட்டுருக்கு, அப்புறம் கடைசியில் இம் இருக்குது. இப்போ எப்படி எழுத ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஷ், ஷோ, ஷான், நீ, இம் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா இங்கே எழுதி போடுறேன் உங்களுக்காக. தமிழ் கொஞ்சம் இது பெனில் எழுதுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஷ் ப்ளஸ் ஷோன், ஷோ. ஓகே, ஷோ, ஷோ ப்ளஸ் ஷான். ஷான்னா அந்த பட்டாக்கு ஷான் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் குறியில் எடுத்துக்கோங்க. பெரிய ஆளில் சின்ன தான் இருந்தாலும் ஷானுன்னு போட்டிருக்கேன், ஷன்னுன்னு போடாமல் ஷானுன்னு போட்டிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஷான்னு, அப்புறம் நீ ப்ளஸ் இம். எவருக்கு பாஷ், ஷோ, ஷான், நீ, இம். அப்போ எப்படி படிக்கணும், பாஷோ ஷானீம் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஷீனுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்குது, நூனுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்குது, டாகேஷ் இருக்குது. அதனால் இது எப்படி படிக்கணும்னா இப்படி நாம் படிக்கணும், பாஷோ ஷானீம். இப்படி புள்ளி வந்துருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சா இல்லை திரும்ப சொல்லி தரட்டுமா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்படியே கைகளை உயர்த்தி காமிங்க. ஸோ நம்ம திரும்ப எதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். புரியல அப்படின்னா ஓகே, டேனியல். ஓகே, வேறு யாரெல்லாம் இருக்கீங்க புரியலன்ற தாராளமாக கை தூக்கும். உங்கள் கிளாஸு ஏதாச்சும் இருக்கா? சரி, பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா போடுறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பாஷோ ஷானிமை மறுபடியும் உங்களுக்காக போடுறேன். இப்போது இந்த இடத்துல பெத்துக்கு பக்கத்தில் ஷீனுக்குள்ளே புள்ளி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த புள்ளி இங்கே இருக்குது. புள்ளி இருந்தால் என்ன அர்த்தம்னா ப்ரொனன்சியேஷன் மாறாது, டபுளிங் லெட்டர் ரெட்டித்து வரும். அந்த இடத்துல எழுத்துக்கள் ரெட்டித்து வரும். அப்போது 2 ஷீன் வந்து இந்த இடத்துல இருக்குது, 2 ஷீனு இங்கே வந்துடுது. அதே போல் இந்த இடத்துல நூனுக்குள்ளேயும் ஒரு புள்ளி வந்திருக்கு, டாகேஷ் இருக்குது. இதுவும் ப்ரொனன்சியேஷனை மாற்றாது. இந்த இடத்துலையும் இது வந்து டபுளிங் லெட்டராக இருக்குது. ஓகே, டபுளிங் லெட்டராக இருக்குது. இப்போ டபுளிங் லெட்டர் இங்கே 2 டபுளிங் இருக்குது. சரியா? இப்போது இங்கே ஒரு நூனு டபுளிங்காக இருக்குது, இங்கே ஷீன் வந்து டபுளிங்காக இருக்குது. இப்போ இது எப்படி வாசிக்கிறது அப்படின்னா இந்த பெத்து கூட என்ன பண்ணிக்கணும், ஒரு ஷீனை நம்ம சேர்த்துக்கணும். அப்போது என்ன இருக்குன்னா பாஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஷீனை வந்து இந்த ஓ கூட எடுத்துக்கிறோம்.
அப்போது ஷோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே வரும்போது நூன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நூன் அப்படி தான், இந்த ஷீனு கூட ஒரு நூன் வந்துடும். அதாவது வவ்வுல் இல்லாத நூன் வந்து இங்கே வந்துடும். அப்போது என்னென்னா ஷா இன், அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஷன்னுன்னு எழுதாமல் ஷானுன்னு எழுதுகிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஷான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா வவ்வுலோடு சேர்த்து இந்த முன்னால் இருக்கிற அந்த உயிரெழுத்தோட சாரி அந்த மெய்யெழுத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், கான்சனன்ட்டோட இந்த உயிரெழுத்தையும் சேர்த்து பண்ண போகிறோம். அப்போது நீ அப்படின்னு இருக்கு. என்ன இருக்குன்னா நீ அப்படின்னு வாசிக்கிறோம். நீன்னு வாசிக்கிறோம். கடைசியில் இங்கே என்ன இருக்குன்னா இந்த எழுத்து மாத்திரம் மிச்சம் இருக்குது. அப்போ இது வந்து இம்முன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இம்மு. இப்போது எப்படி வாசிக்கணும், அப்படியே வாசித்திங்கன்னா பா ஷோ ஷா நீ இம்முன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே தனியாக எழுதி போடுறேன் உங்களுக்காக. பாஷ் ப்ளஸ் ஷோ ப்ளஸ் ஷான் ப்ளஸ் நீ ப்ளஸ் இம். அப்போ பாஷோ ஷானிம், பாஷோ ஷானிம், பாஷோ ஷானிம். அப்போ இப்படி உங்களுடைய வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்த்த அந்த 29 ப்ரொனன்சியேஷனை தாண்டி எழுத்துக்களுக்குள்ளே புள்ளி வந்துருந்துச்சுன்னா 2 காரியத்துக்காக வரும். ஒன்று கிராமட்டிக்கல் சேஞ்சஸ்க்காக, 2வது டபுளிங்காக. இப்போ இந்த டபுளிங் மாத்திரம் சொல்லி கொடுத்துருக்குறேன். கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்ன்றது, எப்படி வரும், அந்த புள்ளி டாகேஷுக்கு என்ன பேருன்றதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே பார்த்தோம்னா ரொம்ப குழம்பும். இப்போது நம்ம வாசிக்கும் பொழுது இது டபுளிங் லெட்டர் அப்படின்றத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது முக்கியமான ஒரு வகுப்பு. அப்போது டபுளிங் லெட்டர் பாஷோ ஷானீம். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்களாம் கரங்களை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். ஓகேயா? சரியா? ஓகே. பாஷோ ஷானி. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பா அப்படின்னா உள்ள, இம்முன்னா மேஸ்குலின் ப்ளூரல் ஆண் பால் பன்மை, ஷோஷான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லில்லி, லில்லி லில்லி ஃப்ளவர், லில்லி மலர். அந்த லில்லிக்கு தான் என்னென்னா ஷோஷான் அப்படின்னு ஹீப்ரூவில் சொல்லுவாங்க. பா ஷோஷானிம். அப்போது ஷோஷான்னா ஒரு லில்லி, ஷோஷானிம்னா பல லில்லிகள். அப்போ பல லில்லி மலர்கள். அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்போ கலெக்டிவ். அப்போது இங்கே வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இங்கே இருக்குது, மேஸ்குலின் ஜெண்டரில் சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மலர்கள் எப்பொழுதுமே மேஸ்குலின் ஜெண்டரில் ஹீப்ரூவில் சொல்லுது. வேறாஸ் இன் அவர் தமிழ் லாங்குவேஜ் என்ன சொல்லுது, மலர்கள் வந்து ஃபிமனைன் ஜெண்டரில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மொழி கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்ப ரொம்ப ஒரு தர்க்க ரீதியான மொழி, லாஜிக்கல் லாங்குவேஜ். இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே வேதாகமத்தில் ஆண் பாலில் தான் சொல்லியிருக்கோம், பெண் பாலில் சொல்லியிருக்காது. ஆனால் மற்ற மொழிகள் எல்லாவற்றிலுமே மலர்கள் பெண்களுக்கு அடையாளமாக, அது ஒரு மென்மை தன்மைக்காக ஒரு ஃபிமனைன் ஜெண்டரில் வந்து அதை வந்து அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அது தமிழை பொறுத்தளவுக்கு அது பெண் பாலில் தான் பூக்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹீப்ரூவில் ஆண்கள், அது ஆண் பால் பன்மையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆண் பால் பன்மை. சரி, ஓகே. இப்போது பாஷோஷானிம் அப்படின்னா பானா உள்ள, ஷோஷானிம்னா லில்லி மலர்களுக்குள்ளே, லில்லி மலர்களுக்குள்ளே அப்படின்னு இருக்குது. லில்லி மலர்களுக்குள்ளே. ஓகே. இன்சைட் தி லில்லி ஃப்ளார்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே. இப்போ கீழே வரும்பொழுது அப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. அப்போ நிறைய பேர் போட்டுட்டீங்க, இருந்தாலுமே போடாதவங்க அந்த செகண்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஓகே பண்ணிக்கலாம், எழுதிக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து மேலே
நம்ம என்ன பண்ணலான்னா, இது நிறைய பேர் இங்கிலீஷ் தமிழ் எழுதுனால இங்கிலீஷில் கேட்டிருக்கீங்க, அதனால் அதை மாத்திரம் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. பாஷ், ஷோ, ஷான், நீ, இம் அப்படின்னு போட்டிருக்கேன், எம் போட்டிருக்கேன், அதை எழுதிக்கொள்ளுங்க. சரியா? அது வரைக்கும் கீழே இருக்கிறது நீங்கள் போடுங்க, நான் இங்கே எழுதிக்கிறேன் இங்கிலீஷ்லேயும். பாஷ் ப்ளஸ் ஷோ ஓகே, அப்படியே மார்க் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ கீழே இருக்கிறத அப்படியே வாசித்திங்கன்னா அப்படியே போட்டுட்டிங்க சூப்பராக. அப்போது ஹா அப்படின்னா ஹீப்ரூவில் முதல்ல வந்துச்சுன்னா அந்த த அப்படின்னு நம்ம பார்த்தோம், த அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது ரோ ஏ, சிவி சிவிசி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓகே, ரோ ஏ. ரோ ஏ அப்படின்னா என்னென்னா கிராசிங், மேய்தல். அப்புறம் மேய்தல், மேய்த்தல், கிராசிங். ஓகே, மேய்கிறது. இந்த மேய்வதுக்கு பேர் தான் என்னென்னா ரோ ஏ. மேய்த்தல், மேய்தல் ரெண்டுக்குமே அதே தான், மேய்த்தலுக்கும் மேய்தலுக்கும். ஓகே, புரிஞ்ச வித்தியாசம்? மேய்தலுக்கும் அதுதான், மேய்க்கிறதுக்கும் அதே தான், ரோயே தான். ஹீப்ரூவில் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு அதை புரிஞ்சிக்க வேண்டியது தான் ஒரு முக்கியமான விஷயமா அதில் இருக்கும். அப்போ ஹார் ரோ ஏ, ஹார் ரோ ஏ அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ ஹானா த, அந்த, ரோயேனா மேய்தல். ஓகே, மேய்தல், மேய்த்தல் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே அந்த வசனத்துக்கு நேராக கொண்டு போக போகிறேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. போன முறை நம்ம பார்த்தோம் உன்னத பாட்டு 6:3 அனி லே டோடி வே டோடி லீ அப்படின்னு பார்த்தோம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், ஐ மை பிலவட் அண்ட் மை பிலவட் இஸ் மைன் அப்படின்னு பார்த்தோம். கீழே இப்போது அடுத்த வசனத்தை போட்டோம். ஹீ ஃபீடத் அமாங் த லில்லிஸ், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இங்கே ரெண்டு விஷயம் கவனிக்கணும். லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறாருனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேய்கிறாருனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னால் பின்னால் வாஸ்து பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழில் என்ன போட்டுட்டாங்க, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த கான்டெக்ஸ்டுவலாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த உன்னத பாட்டில் அவர் ஒரு மெய்ப்பரை போல தோன்றுகிறது. இப்போ மெய்ப்பர் மெய்வாரா மெய்ப்பாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஓகே, புரியுதா? மேய்க்கிறாரா மேய்கிறாரா அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 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 பர்சன் யார் அப்படின்னும் போது முன்னால் வாசிக்கும் பொழுது நிறையா இருக்கும். இப்போ ரெண்டுமே நீங்கள் கவனித்து ரெண்டையும் படித்து பார்த்து அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா? ஓகே, அப்போது இந்த வசனம் இப்படி இருக்குது. ஹானி லே டோடி வே டோடி லி ஹாரோயே பாஷோ ஷானிம் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மாத்திரம் சொல்வதற்கு நான் வாய்ப்பை கொடுக்கலாம். யார் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அப்படியே ஒரு டைம் படித்து பார்த்து எழுதிட்டு சொல்ல விரும்புகிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் சொல்லலாம். உங்கள் மைக்ஸை நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, இது வசனத்தை சொல்லி பார்க்குறது ஒரு இனிய அனுபவம் இல்லையா? உங்கள் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும். உங்கள் பேரை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த வசனத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆன் பண்ணுறேன். வாங்க, கையை தூக்கி இருக்கிறீங்க. விக்டர். ரிச்சர்ட். விக்டர். விக்டர், வாங்க விக்டர். அனி லீடோடி வேடோடி லி ஹாரோயே பாஷோ ஷானி ஷானிம். இன்னொரு டைம் வாசிங்க. இன்னொரு டைம் வாசிங்க. அனி அனி லீடோடி வேடோடி லி ஹாரோய்
பாஷோ ஷானிம் ஓகே பாஷோ ஷானிம் ஓகே சரி. அடுத்தது அலெக்ஸ் அலெக்சாண்டர் வாங்க. அலெக்சாண்டர் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அலெக்சாண்டர் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அலெக்சாண்டர் ஓகே அனி லேடோடி வேடோடி லீ ஹரோயே பாஷோ ஷானிம். ஓகே வெல் ட்ரை. ஓகே அடுத்தது டான்சிங் ஃபர்ஸ்ட். ஜான்சி வாங்க. ஹானி லேடோடி வேடோடி லீ ஹாரோயே பாஷோ ஷானிம். ஓகே வெரி குட்மா. அடுத்தது Jaiseelan. ஜெய்சீலன். Ani ledodi vedodi li hare bashon shanim. திரும்ப வாசிங்க. திரும்ப வாசிங்க ஜெய்சீலன். Ani ledodi vedodi li haroy இல்லையே தப்பா வாசிக்கிறீங்களா அந்த வார்த்தை? அந்த மூணாவது வார்த்தை அது கீழே இருக்க ஹாரோ haro ஏ basho shanim. ட்ரை பண்ணோம். அது சென்றது வார்த்தை தப்பாக வாசிக்கிறீங்க. அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு யார் வருது? பூர்ணிமா பாஸ்டர். பூர்ணிமா வாசிங்க. அனி லேடுடி வேடுடி லி ஆரோஹே பாஷோஷாயி ஷானிம். பாஷோஷாயி. ஓகே ரைட் வெல் ட்ரை. ரமேஷ் ஜோஷுவா ரமேஷ் ஜோஷ்வா வாங்க. ஹானி லேடோடி வேடோடி லி ஹாரோஹே பாஷோ ஷானிம். ஓகே வெல் ட்ரை குட். அடுத்து ஷாரோல் வந்தாங்க வாங்க. அதுக்கப்புறம் ஷாரோல் சாமுவேல். அனி லேடோடி வேடோடி லி ஹாரோய பாஷோ ஷானாயிம். ஷானாயிம் இல்லைம்மா ஷானிம்மா சேர்த்து வாசிக்கணும். ஷானிம் ஓகே ஷானிம். ஓகே சரி ஓகே ட்ரை பண்ணுங்க. ஓகே அடுத்தது இம்மானுவேல் பரமசிவம் பால். ஃபர்ஸ்ட் இம்மானுவேல் வாங்க, அப்புறம் பரமசிவம் பால். Hani ledodi vedodi li aroye pasho shanim. ஓகே குட். அடுத்தது Daniel. ஆனி லேடோடி வேடோடி லி பாரோயே பாசோ சானி. ஓகே குட். அப்புறம் டேனியல். Yeah. Ani ledodi vedodi li harore basho shanim. ஓகே ஓகே வாசிங்க. ஆனி லேடோடி வேடோடி லி ஆரோயே பாசோ சானி. ஓகே குட் வில்சன். ஆரோஹே பாஷோ ஷானி. அட மேலேருந்து வாசிங்க நெல்சன். என்னது பாதியில் வாசிக்கிறீங்க? ஐயா அது ரெண்டு பேரும் வாசிட்டோம். இல்லை பரவாயில்ல விடுங்க, நீங்கள் வாசிங்க. உங்கள் வாசித்த ஹனி லேடோடி வேடோடி லி ஹாரோஹே பாஷோ ஷானி. ஓகே குட். அடுத்தது ஜெரால்டு ஜெரால்டு அப்புறம் சாலமோனு. வாசிங்க. ஹனி லேடோடி வேடோடி லி ஹராயே பாஷானிம். இல்லை ஹாரோ ஏ பாஷோ ஷானிம். ஓகே ட்ரை பண்ண நல்லா. பாஷோ ஷானிம். ஓகே குட் குட் ட்ரை. அப்புறம் சாலமோன். பீட்டர் அப்புறம் வாசிங்க. சாலமோன் வாசினதுக்கு அப்புறம் Ani ledodi vedodi li harohe basho shanim. குட் ட்ரை. ஓகே அடுத்தது Ani ledodi vedodi li haroye basho shanim. ஓகே குட். அடுத்தது தனலட்சுமி. தனலட்சுமி. அனி தனலட்சுமி தெபோரா பாஸ்டர். வாசிங்க. அனி லேடோடி வேடோடி லி ஹாரோயே பாஷோ ஷானிம். ஓகே குட். அடுத்து குணசேகரன். குணசேகரன் ராம்குமார் அப்புறம் அனி லேடோடி வேடோடி லி ஹாரோஹே பாஷோ ஷானி. ஓகே ராம்குமார். ஆனி லேடோடி வேடோடி லி ஹாரோயி பாஷோ ஷானி. ஓகே குட் ட்ரை. ஓகே அடுத்தது லாவண்யாங்க பாஸ்டர். லாவண்யா வாசிங்க. அனி லேடோடி வேடோடி லி ஹாரோயே பாஷோ ஷானிம். ஓகே குட் ட்ரை. சரி ரைட் ஓகே. வாசித்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா வாசித்தீங்க. நீங்கள் உங்களுக்காக வாசிக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுக்காக நான் ஒரு முறை வாசித்து காமிக்கிறேன். அனி லேடோடி வேடோடி லி ஹாரோயே பாஷோ ஷானிம்.
மறுபடியும் 2வது லைன் வாங்கிக்கிறேன். ஹா ரோ ஏ பாஷோ ஷானீம். அங்கே நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி வாசிக்கணும். பாஷ் ஷோ நீ ஈ அப்படிமெல்லாம் என்ன பண்ணோம், கரெக்டாக பார்த்து வாசித்துக்கணும். ஓகே, ஹாரோயே பாஷோ ஷானீம். நல்லா ட்ரை பண்ணுறீங்க, வாசிக்க வரும்போது வளர்றீங்க, அவ்வளோதான். அது என்னென்ன எல்லாருக்குமே இருக்கிறது தான் இல்லையா. வீராப்பா அப்படியே மனசில் சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக சொல்லிடுவோம். பேச வரும்போது நாக்கெல்லாம் இதாகி என்னமோ கவர்னர் ஸ்பீக் பண்ணுற மாதிரி ஸ்பீச்சுக்கு வந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுக்கு என்ன பயம்? ஒன்றும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. தப்பாக வாசிக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது இல்லையா. தப்பாக வாசிக்கிறவங்க தான் நாளைக்கு பெஸ்ட்டாக வர போகிறீங்க. அதனால் தாராளமாக தப்பாக வாசிங்க, சரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஓகே, குட், சூப்பர். வாஸ்தவங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபுல் ஃபார்மில் இருக்கிறீங்க. ஓகே, நாம் இன்றைக்கான எழுத்துக்குள்ளே போகலாம். 6வது எழுத்து வாவ். எபிரேய மொழியில் 2 எழுத்து போட்டிருக்கேன். வாவு கீழே காமச்சு, அப்புறம் வாவு வாவ் அப்படின்னு நம்ம இதை வாசிக்கிறோம். 6வது எழுத்து. இந்த எழுத்தை பொறுத்தளவிற்கு தற்கால எழுத்து எப்படி இருக்குன்னா, ஒரு கோடு இல்லையா, மேலேருந்து ஒரு வளைந்த கோடு, ஒரு கைப்பிடியும் போல், கைத்தடி போல் இருக்குது. மாடர்ன் ஹீப்ரூவில் கட்ட வசூரியத்தில் இது ஒரு ஆஃப் லெட்டர். கிமலை போல் இதுவும் ஆஃப் லெட்டர். ஒரு கட்டத்துக்குள்ளே எழுதும்போது அது 2 கட்டத்துக்குள்ளே தான் வரும். அந்த 4 கட்டம் இருக்குது, அது 2 கட்டத்தில் தான் வரும். ஃபஸ்ட்டு 2 அந்த கட்டத்துக்குள்ளே தான் வரும், அந்த 2 பிளாக்ஸ்குள்ளே தான் வரும். ஃபஸ்ட் 2 பிளாக்ஸ்குள்ளே தான் அது வரும். வாவ். ஓகே, அரை எழுத்து. இப்போ 2 அரை எழுத்து பார்த்துருக்கோம். கிம்மல், இப்போ ஒரு வாவ். சரியா? மீதியெல்லாம் ஃபுல் லெட்டர். அப்புறம் இதோட மதிப்பு 6. ஏன்னா இதோடைய வரிசை என்ன 6, இதோடைய மதிப்பும் 6 தான். அடுத்தது இதோடைய பழங்கால எழுத்து கட்ட விவரத்தில் ஒரு கவைக்குச்சியை போல் இருக்குது, ஒரு கவக்குச்சி. ஓகே, ஒரு கவக்குச்சியை போல் இருக்குது கட்ட விவரத்தில். அதே போல் சித்திர எழுத்தில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஃபார்மில். கட்ட மிகராயத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஃபாண்டில் அவங்க வந்து டிசைன் பண்ணி இந்த ஃபாண்டை டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு கவக்குச்சி போல் ஓகே இருக்குது. அதாவது எப்படி இருக்கும்னா, இது அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த கூடார ஆணி, இந்த பெக்கு, ஆடு மாடெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு முளைக்குச்சை அடித்து அதில் கட்டி வைப்போம் பாருங்கள், அதுதான் நம்ம ஊரில் கட்டுவாங்க. முளைக்குச்சி நல்லா சீவிட்டு அதில் கயிறை கட்டி அதில் தான் ஆடு மாடெல்லாம் கட்டி வைப்போம் நம்ம. அதுதான் கூடாராணி பெக்கு. இதனுடைய அடையாளம் என்னென்னா, இந்த கூடாராணி தான் பெக்கு குச்சி. நம்ம ஊரில் ஆடு மாடை கட்டி வைக்கிறதுக்கு அதை சீவி வைக்கிற அந்த குச்சி தான் முளைக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மலைக்குச்சி அப்படின்வாங்க நம்ம ஊரில். அதுதான் இதோடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல இது 6, அதனால் இது மனிதனை குறிக்கிற எழுத்து. அப்புறம் இணைத்தல் பிரித்தல், டு ஜாயின் டு செப்பரேட், இணைப்பதற்கும் பிரிப்பதற்கும் இது காரணம். அப்போ இணைத்ததும் பிரித்தலும் இந்த ஆணினால தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது தரையில் அடித்து மிருகங்களை இணைக்கலாம், அதே போல் அது பிடுங்கி எடுத்து அந்த இணைப்பை என்ன பண்ணலாம், நம்ம டீபாண்ட் பண்ணலாம், அதாவது அது அந்த பாண்டேஜை நம்ம உடச்சிடலாம். அப்போ பிரித்தலுக்கும் இணைத்தலுக்குமான ஒரு அடையாளம். ஏன் மனுஷன் அப்படின்னா, மனுஷன் 6வது நாள் படைக்கப்பட்டான், அதனால் இது 6வது எழுத்தாக இருக்கிறபடினால இது மனிதனை அடையாளப்படுத்துகிறது. அடுத்த வகுப்பில் இன்சைட் வகுப்பு நம்ம நடத்துவோம் இல்லையா வாவுக்கு, அப்போது நிறைய விஷயங்களை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே போல் இதோடைய உச்சரிப்பு ஐபிஎஸ் சிம்பிளில் டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் வா போட்டு புள்ளி, இங்கிலீஷில் வீலில் வர WHEL வர டபிள்யூ, வீலில் வர வி. வாய்ஸ்ட் லேபியோடென்டல் அப்ராக்சிமெண்ட் அப்படின்னு இருக்கு. வாய்ஸ்ட் லேபியோடென்டல் அப்ராக்சிமேட் அப்படின்னா கீழே இருக்கிற லோயர் லேபியலை பயன்படுத்தி பல்ல கடிக்கணும். டென்டல் ஓகே, வாய்ஸ்ட் லேபியோடென்டல் அப்ராக்சிமெண்ட். ஆனால் நாம் பெத்துக்குள்ளே புள்ளி இல்லாமல் இருக்கும்போது பைலேபியல், அது 2 இதாக அப்படின்னு பார்த்தோம். இது வந்து வாய்ஸ்ட்
லேபியோ டென்டல் அப்ராக்சிமெண்ட்னு இருக்கு. ஓகே, லேபியோ டென்டல் எங்கே இருக்குன்னு பாருங்க. கீழ் உதடும் பல்லும். இந்த குழந்தைங்களாம் பண்ணல வென்னு அந்த தான். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க பண்ணுற தான். வாய்ஸ்டு லேபியோ டென்டல் அப்ராக்சிமெண்ட் அப்படின்ற ஐபிஎஸ் சிம்பளையுடைய டபிள்யூ என்ற ஐபிஎஸ் சிம்பளையுடைய ஒரு ப்ரொனன்சியேஷன். இதுதான் வாவோட எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சரியா, ஓகே. அதே போல் இந்த எழுத்துக்கான 6 அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எழுத்துக்கான 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தா இந்த எழுத்து ஒரு அரை எழுத்து தான், ஆஃப் லெட்டர் தான். ஒரு கட்டத்துக்குள்ளே, அதாவது 4 கட்டம் இருக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே எழுதும்பொழுது அதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். இப்போது எழுத்தோட பெயர் வாவு, உச்சரிப்பு வரிசை எண்ணும் 6, கிமெட்ரியாவும் 6, டென்ட் பெக்கு, அப்புறம் கூடாராணி, அப்புறம் ஹூக் அப்படின்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஹூக், கொக்கி அப்படின்னு போட்டிருக்கேன். கொக்கி, ஹூக் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு இதோடைய மீனிங் என்னென்னா ஹூக், கொக்கி. கொக்கி எப்பவுமே ஜாயின் பண்ணும் இல்லையா? கொக்கி எதற்கு ஜாயின் பண்ணும்? கொக்கி. அப்புறம் உட்கருத்து, ஏற்கனவே சொன்ன மனிதன். அதே போல் இணைத்தல், பிரித்தல், டு ஜாயின், டு செப்பரேட், இதுதான் இதோடைய உட்கருத்து. அடையாளம் கூடாராணி இல்லைன்னா கொக்கி. இந்த 6 முக்கியமான விஷயங்களை எப்பொழுதுமே நீங்கள் பையார்ட் பண்ணி வைத்துக்கொள்ளணும். ரொம்ப உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மறுபடியும் ஸ்க்ரீனில் உங்களுக்காக போடுறேன். நாம் இது வரைக்கும் பார்த்து தானே எழுத்துக்களில் ஆலஃப், பெத்து, கிம்மெல், டாலத்து, ஹே, வாவ் 6வது எழுத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் 4 எழுத்து ஃபுல் லெட்டர். ஆலஃப், பெத்து, டாலத்து, ஹே ஃபுல் லெட்டர். இந்த கிமெலும் இந்த வாவும் தான் ஆஃப் லெட்டர். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, எழுத்துக்கள் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா, எழுத்துக்கள்னால கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா ஆஃப் லெட்டரா ஃபுல் லெட்டரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாவ் சில வழியில் ரேஷு மாதிரி தெரியலாம், நூனு மாதிரி தெரியலாம். அப்போ ரேஷ் மாதிரி சில வழியில் தெரியலாம், சில வழியில் கிமல் போல் கூட தெரியலாம். அப்போது ஆஃப் லெட்டர்ன்னும் போது ஓகே, வாவ் 2 எழுத்து தான் இருக்குது, கிம்மலும் வாவ் தான் இருக்குது. ஓகே, கீழே அது ப்ரொஜெக்ஷன் இல்லை அப்படின்னா இது வாவ் தான் அப்படின்ற போல் அந்த கன்க்ளூஷன் நம்ம வந்துடலாம். அதனால் இது ஃபுல் லெட்டரா ஆஃப் லெட்டரான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரியா, ஓகே. இப்போது ஏற்கனவே இந்த எழுத்தோட ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்த்துட்டோம். அந்த 9வது ப்ரொனன்சியேஷனில் நீங்கள் எழுதியிருப்பீங்க, இவ்வுன்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்களே சொல்ல போகிறீங்க. சரியா, இப்போ நீங்கள் இங்கே கிளாஸில் மாத்திரம் கவனிக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. கடைசியில் இம்மு வந்தால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, ஒரு வசனம் போட்டிருக்கேன். அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த பூன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டைப் பண்ணி போட்டிங்களா? என்னன்னு போட்டிருப்பீங்களே எல்லாம், அதான் அடிச்சு தள்ளிட்டிங்களே. சூப்பர், ஓகே, ரைட், வெரி குட். வா விம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வா விம் அப்படின்னா பூண்கள், வா விம். அப்போ பூண்கள்னா என்னவா இருக்கும் அப்படின்றத டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். பூண்கள்னா என்னது? பூன் அப்படின்னு என்னவா இருக்கும்? பூன் அப்படின்னு என்னது? தமிழில் தமிழ் பற்றாளர்கள் இருந்தீங்கன்னா அவங்க சொல்லுங்கள், பூன் அப்படின்னா என்னவா இருக்கும்? பூன், பூன். ஓகே, பூன். அதான் பாருங்கள், நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தது பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, போடுறீங்க. லிட்டு. பூனுன்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பூன்னா வளையம், கரெக்டு. கவரு, பூனு. ஓகே, உங்களுடைய லிட்டு, மூடி. ஓகே, கரெக்ட். அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? பூன் அப்படின்னு என்னன்னு போட்டிருக்கீங்க. கரெக்ட், சூப்பர். ரிங்கு, வளையம், ரைட்டு. ஓகே, கேப்பு. ஓகே, ஜாயிண்ட்டு, கரண்டி. ஓகே, சூப்பர். இதுதான் தேவை.
அப்போது அந்த பூன் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும். என்னென்னா பூன் அப்படின்னா இந்த ரிங்கு, அதாவது இந்த உலக்கையெல்லாம் யூஸ் பண்ணும்போது மேலே ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, கீழே ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, அது பேர் தான் பூனு இல்லையா? அந்த என்ன இன்றைக்கி உலகம் மாறி போச்சு. அவன் உடனே போடுறாங்க பாருங்கள். ஓகே, இந்த உலக்கையினுடைய அடியில் போடுவாங்க. சூப்பர், ஓகே. பரமசிவம் பால், ஓகே சூப்பர். ஆமாம், அப்படி போட்டுப்பாங்க. அது பேர் தான் பூன். ஏன்னா அந்த மரம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு அது போடுவாங்க. இங்கே வந்து பூன் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுன்னா அதுதான் பூன். ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பில் இது பிரச்சனை. பூன் கிடையாது. இது என்னென்னா இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோன்னா ஹூக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஹூக்குன்னா என்னங்க, கொக்கிகள் அப்படின்னு தான் இருக்கும். யாத்திராகமம் 38:28 இருக்கும். அப்போது இந்த வசனத்தை ஒரு தமிழ் மாத்திரம் தெரிந்தவர் வாசிக்கும் பொழுது அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அப்படின்னும்போது நமக்கு தூண்களுக்கு பூணுன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. என்னது, நம்ம உலக்கைக்கு மேலேயும் கீழே மண்ண ரிங்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ரிங்கு மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு புரியும். அங்கே ரிங்கை மாட்டில் கொக்கி மாட்டியிருக்கிறாங்க. அந்த கொக்கிகளில் தான் அந்த ஸ்க்ரீனு போன்றவைகளை தொங்க வைப்பாங்க. அப்போ கொக்கி தமிழ் என்ன பண்ணிட்டாங்க, பூன் அப்படின்னு போட்டாங்க. கொக்கின்னு போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக போட்டிருக்காங்க ஹூக்கு. அப்போ வாவிம்னா கொக்கிகள், அதான் முன்னால் நான் போட்டிருந்தேன். அப்போது சில அதை பார்த்து உஷாராக முன்னாலேயே கொக்கிகள்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா, உங்கள் உஷார் தனத்தை பார்த்து நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேன். சரி, இந்த ஆள் இப்படி தான் கேட்பான் போல இருக்குது, நம்ம முன்னால் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு. ஆனால் நான் இங்கே இருக்கிற பூனுன்னா என்னன்னு தான் கேட்டேன். அது சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பூன் கூட பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பூனுன்ற வார்த்தை வழக்கத்தில் இல்லை. வேதாகமத்தில் இருக்க ஒரு 3000 வார்த்தை இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லை. அதனால் அது என்ன சொல்ல வருதுன்னே நமக்கு தெரியாது. நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து உலக்கைக்கு அதே போல் நிறைய இந்த மர பலகை பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பூன் அடிச்சிருப்பாங்க. ஓரத்துலலாம் அது உடையாமல் இருக்குது, பூன்கள் பூட்டியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே பூனுன்னு போட்டுட்டாங்க. ஆனால் வாவிம்னா கொக்கிகள் தான் இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக இருக்கும். ஏன்னா அந்த கொக்கிகளில் தான் எல்லாவற்றையும் தொங்க வைச்சாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஓகே, பாராட்டுகள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு 2 வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் வாவிலேருந்து. அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ பைபிள் படிக்கும்போது கவனமாக படிப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் சொல்லித்தரேன். அப்போது தமிழில் வாசிக்கும்போது இங்கிலீஷில் வாசிக்கும்போது மூளையில் ஒரு பக்கம் சொல்லணும், ஈப்ரூவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம்ப்பா, நம்ம தான் ஈப்ரூ புலியாச்சே அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே உண்டாகும். அப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட வேண்டியது தான். கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் பிரைன் ஸ்டார்ம் பண்ணி ஜெபிச்சு பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இனிமேல் நீங்கள் அப்படி தெளிவாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகிறீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 2 வார்த்தையை போட்டிருக்கிறேன். 4 எழுத்து வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை. சிவி கீழே சிவி அப்படின்னு இருக்கு. அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. சரியா? ஒர்க் அவுட் பண்ணி சிவி பேட்டர்ன் போட வேண்டாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி மாத்திரம் டிரான்ஸ்லிட்ரேஷன் போடுங்க. இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அந்த எழுத்து கு 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 அப்படின்னு பார்த்தோம், கு 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 குஃபில் வர குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. 2ஐயும் ஒன்றா போட்டால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு அப்படின்னு போடுங்க, செகண்டுன்னு போட்டு 2ஆவது போடுங்க. 2ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருங்க. 1ன்னு போட்டு ஃபஸ்ட்டு, 2ன்னு போட்டு செகண்டை போடுங்க. ஓகே, போட்டுக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுகிறவங்க Q போட்டுக்கோங்க, இங்கிலீஷில் எழுதுகிறவங்க Q போட்டுக்கோங்க, இங்கிலீஷில் எழுதுகிறவங்க Q போட்டுக்கோங்க. தமிழில் போடுறவங்க வேறு வழியில் கா தான் போடணும். மலையாளத்தில் நிறைய கா இருக்குது, அதனால் மலையாளத்தில் இருக்கிறவங்களுக்கு கா வேரியேஷன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும், அவங்க எழுதலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கா வேரியேஷன்ஸ் இருக்குது. தமிழில் ஒரே கா தான், நம்ம தான் வாயில் சொல்லிக்கணும், கா 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 அப்படின்லாம் சொல்லிக்க வேண்டியது இருக்குது. பட் ஹிந்தியில் மலையாளத்தில் வந்து கா வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க பாக்கியவான்கள், பரவாயில்ல. இருந்தாலும் இதை வச்சு நம்ம கற்றுக்குவோம். பரிசுத்த ஆவியானவர் தானே நமக்கு பெஸ்ட்டு டீச்சரு. சரி,
நிறைய பேர் அந்த ரெண்டாவது எழுத்து என்ன பண்ணிட்டீங்க, நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது இட்டு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது எழுத்து என்னது தான் பார்த்துட்ருக்கேன். இர்ருன்னு போட்டிருக்காங்க. இர்ரு இல்லை, இட்டு 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 இட்டு. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா, கடைசியில் மழுக்கி அப்படியே வந்து வழுக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இர்ரு. பின்னால் ப்ரொஜெக்ஷன் இருக்கனால இட்டு. சரியா? இந்த இர்ரும் இட்டும் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணும். அதனால் அது இட்டு 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 இல்லை. சரியா? இட்டு 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 இல்லை, அது இரு இல்லை. சரியா? ஓகே, அது லெட்டர் பார்க்கும்போது கவனிச்சுக்கணும். பின்னால் ப்ரொஜெக்ஷன் இருக்கா இல்லையா. ப்ரொஜெக்ஷன் இருந்தால் இட்டு, ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் அப்படியே மழுக்குன்னு இருந்துச்சுன்னா அது இரு. சரியா? ஓகே, சூப்பர். அதனால் அது வந்து பாருங்கள், அப்போவும் ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா விசுவாசம் போட்டிருக்கீங்க, ஹா போட்டிங்க. எதுக்குங்க ஹா போட்டிங்கன்னு தெரியல. அங்கே ஹாவே இல்லை பிரதர். இக்கு ப்ளஸ் ஆ தான் இருக்குது, கா தான் இருக்குது, ஹா இல்லை. கவனித்து போடுங்க. ஹா இல்லை, கா தான் இருக்குது, கு தான் இருக்குது. அப்போ ப்ரொனன்சியேஷன் சார்ட்டில் தப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இக்கு தான் இருக்குது, ஹா இல்லை. சரியா? அதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. பரமசிவம் பால், விசுவாசம் ரெண்டு பேருமே அப்படி தான் போட்டிருக்கீங்க. ஹா போட்டிருக்கீங்க, ஹாவே இல்லை. சரியா? கு தான் இருக்குது. சரியா? அதனால் அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் போட்டிருக்கீங்க, தப்பாக போட்டிருக்கீங்க. மொதல் எழுத்து ஹால க க க க க க க க. அதை மாற்றி போட்டுக்கோங்க. சரியா? சரி பண்ணிக்கோங்க. ரைட். அப்போது மொதல் சிவி கா, ரெண்டாவது சி இட்டு, அப்புறம் மூணாவது சிவி ஓ, நாலாவது சீஷ். காடோஷ், காடோஷ், காடோஷ். மேலேயும் காடோஷ் தான். கீழே இருக்கிறது வாவு இல்லாட்டாலும் டாலத்து மேலே புள்ளி வச்சிருக்கனால, ஓ ஹோலம் இருக்கிறனால டோ தான். காடோஷ். ரெண்டுமே காடோஷ்ன்னு தான் படிக்கணும். அழகாக போட்டிருந்தீங்க. அப்போ காடோஷ் தான் ரெண்டுமே. மொதல் வார்த்தை சொல்லும்பொழுது மாத்திரம் எப்படி இருக்குன்னா காட் ஓஷ், காட் ஓஷன் இருக்குது, காட் ஓஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து காடோஷன் இருக்குது. ஆனால் சிம்பிளாக வாசிக்கும் போது காடோஷ் தான். ரெண்டுமே காடோஷ், 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 காடோஷ் தான். ரெண்டுமே காடோஷ் தான். காடோஷ். இஷ் இருக்கு, இஸ் இல்லை, இஷ் இருக்கு. காடோஷ், காடோஷ். சில பேர் வந்து அந்த ஹா ஏன் போட்டிங்கன்னு தெரியல, பழக்க தோசமான்னு தெரில. அங்கே ஹா இல்லை. சரியா? ஓகே. காடோஷ். காடோஷ் அப்படின்னும் போது ஒரு காடோஷுக்கு 4 எழுத்தும் இன்னொரு காடோஷுக்கு 3 எழுத்தும் இருக்குது. இந்த காடோஷ் அப்படின்னா என்னென்னா பரிசுத்தம். காடோஷ் அப்படின்னா பரிசுத்தம், ஹோலி. இங்கிலீஷில் ஹோலின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஹோலி தான். வார்த்தையும் ஹோலி தான், ரெண்டாவது வார்த்தையும் ஹோலி தான். வேதாகமத்தில் இது 2 வார்த்தையும் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஹோலி தான், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்காக அதை நான் சொல்லித்தரேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இங்கிலீஷ் பைபிளில் அப்படி இருக்குது. கீழே மாத்திரம் வாசிக்கிறேன். Ye shall be holy, for I the Lord your God am holy அப்படின்னு இருக்கு. ஹீப்ரூவில் கடோஷிம் டிகைவு கி கடோஷ் ஆனி யெகோவா அலோஹைகேம் அப்படின்னு இருக்கு. இங்கே 2 காடோஷும் மார்க் பண்ணியிருக்கிறேன். கடோஷிம் டிஹைவு அப்படின்னு இருக்கு. டிஹைவு, கடோஷிம் டிஹைவு கி அப்படின்னா நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் பா, நீங்களாம் கொஞ்சம் பரிசுத்தராக இருங்கப்பா, உங்களால் நீங்கள் பரிசுத்தராக வாழ ட்ரை பண்ணுங்கப்பா, பரிசுத்தராக இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கடோஷிம்
டிகைவு கி அப்படின்னு இருக்கு. அங்கே 3 எழுத்து தான் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவங்கள பார்த்து பரிசுத்தராய் இருங்கள் சொல்லும் பொழுது 3 எழுத்து பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. 3 எழுத்து தான். சரியா, நல்லா கவனிக்கணும். கடோஷிம் டிகைவு கி. டிகைவு, கடோஷிம் டிகைவு. ஓகே, கடோஷிம் டிகைவு, பரிசுத்தராய் இருங்கள். அப்போது ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லும்போது அவங்கள பார்த்து சொல்கிறாரு 3 எழுத்து பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார் ஆண்டவர். அதுவே சொல்லும்போது கி கடோஷிம் ஆனி யெகோவா எலோஹைகேம் அப்படின்றார். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நான் பரிசுத்தர். எலோஹைகேம், யெகோவா எலோஹைகேம். கி கடோஷ் ஆனி, நாம் பரிசுத்தர். யெகோவா எலோஹைகேம், உங்களுடைய யெகோவாகிய தேவன். நான் உங்களுடைய யெகோவாகிய தேவன், நான் பரிசுத்தர். ஆனி கடோஷ், நான் பரிசுத்தர்ன்றாரு. அவர் பரிசுத்தர்ன்னு சொல்லும் பொழுது 4 எழுத்து அங்கே இருக்கு. சரியா, அவர் பரிசுத்தர்னும் போது 4 எழுத்து, நீங்கள் பரிசுத்தரா இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது 3 எழுத்து. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுப்பா? புரிஞ்சவங்களாம் கைகளை உயர்த்தி காமிங்களேன். இன்றைக்கி நிறைய வெட்டி பசங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு பேசிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இவர் பயங்கரமாக இவர் பரிசுத்தமான மாறிடுவார் திடீர்னு. கடவுளோட பரிசுத்தமான மாறினவங்களாம் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. கடவுளுக்கே அட்வைஸ் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அவருடைய பரிசுத்தத்திற்கு 4 எழுத்து, நம்ம பரிசுத்தத்திற்கு 3 எழுத்து தான். இப்போ பரிசுத்தம் எங்கேருந்து வருதுன்னா தேவன்றது தான் வருகிறது. தங்களை தாங்களே ஒருவனும் பரிசுத்தவானாக மாற்றிக்கொள்ள முடியாது. தங்களை தாங்களே யாருமே பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நோ ஒன் கேன். யாரும் கிடையாது உலகத்தில். தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அப்போ அவருடைய பரிசுத்தத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்குறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு 4 எழுத்து, அவரால் வருகிற நம்முடைய பரிசுத்தத்திற்கு 3 எழுத்து. மறுபடியும் சொல்கிறேன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன், அவருடைய பரிசுத்தத்திற்கு 4 எழுத்து. அவரால் வருகிற பரிசுத்தம் நமக்குள்ளே வருதில்ல, அதற்கு 3 எழுத்து. அவரால் நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம், நமக்கு 3 எழுத்து பரிசுத்தம். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், பரிசுத்தத்தினுடைய எல்லையே அவர் தான். அவரை போல பரிசுத்தமானவங்க யாருமே இல்லை. பரிசுத்தத்தின் எல்லை, ஹைட்டே அவர் தான். அவருடைய பரிசுத்தம் 4 எழுத்து. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், நாம் அவருடைய பரிசுத்திற்கு ஈக்குவலாக மாற முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தின் எல்லை, அளவுகோல் எல்லாம் அவர் தான். அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவருடைய இரத்தத்தினாலே, நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய பரிசுத்தம் வேற, நம்முடைய பரிசுத்தம் வேற. அந்த பரிசுத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எனவே அந்த பரிசுத்தத்திற்கும் நம்முடைய பரிசுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சரியா, இன்றைக்கி கடவுளுக்கு மேலே பரிசுத்தவானா தங்களை காண்பிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதற்காக சொல்கிறேன், எங்கெங்கே போய் குளிச்சுட்டா பரிசுத்தவானா மாறிடுறாங்க. நதியில் குளிச்சா, அங்கே போய் கெடா வெட்டினா, இதை பண்ண அதை பண்ண பரிசுத்தவான்லாம் மாறிடலான்னு நினைக்கிறாங்கல்ல. யூதர்களும் இன்றைக்கி கோழியை வெட்டி தலை சுற்றி போட்டால் அவங்க பாவலாம் போயிடும்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் ரத்தமே அல்லாமல் ஒருவனையும் எதுவும் பரிசுத்தமாக்க மாட்டாது. இயேசுவின் ரத்தம்தான் நம்மை சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தவனாக மாற்றுகிறது. அவருடைய பரிசுத்தத்திற்கு 4 எழுத்து. வாவு இருக்குது. வாவு அப்படின்னா என்னென்னா, ஒன்று சொன்ன மனுஷன், இன்னொன்று ஆணின்னு நான் சொன்னேன். மனுஷனை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஆணி என்ன? ரத்தம் சிந்த வச்ச ஆணி, கரங்களில் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி. அந்த ஆணியினாலே, வழிந்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதான் ராணி யெகோவா எலோஹிம், நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் அப்படின்றாருங்க. ஸோ அவருடைய பரிசுத்தத்திற்கு 4 எழுத்து, நம்முடைய பரிசுத்தத்திற்கு 3 எழுத்து, பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவராலே இன்றைய ஒருவராலும் நாம் பரிசுத்தமாக முடியாது. என்ன செய்தாலும், நம்மை நாமே கழுவி கொண்டாலும், நம்மை நாமே நீதிமானாக காட்டிக்கொண்டாலும், பரிசுத்தமாக்குதல் என்பது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி முக்கியமான விஷயம் இதுதான். அவருடைய பரிசுத்தம் என்ன, நம்முடைய பரிசுத்தம் என்ன, நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதே போல் ஷாலோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு வாவு இருக்கும். அப்போ சமாதானத்தினுடைய காரணர் யாருன்னா அவர் தான். அதில் 4 எழுத்து இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஷாலோம், எப்பவுமே ஒரு முறை நம்ம கிளாஸ் முடிக்கும்போது ஷாலோம் அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா, இந்த ஷாலோம்லேயும் வாவு இருக்கும். வாவு இல்லாமல் சமாதானம் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சமாதானம் இல்லை. இரத்த உடன்படிக்கை இல்லாமல் சமாதானம் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை பரிசுத்தவானாக மாற்றி நமக்கு அவருடைய சமாதானத்தையே கொடுத்த தேவாதி தேவனாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான ஒரு தேவன். எட் யெகோவா, யா யெகோவா, ரூவாக் யெகோவான்னு பார்த்தோம். 8 யெகோவா தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் தான் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட யெஷுவா, இயேசு கிறிஸ்து. யெஷுவா ஹமாஷியாக் பென் எலோஹிம் காயிம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சமாதானமானது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உருவாக்கி நமக்கு தரும். சமாதானமானது தான் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து, குழப்பங்களை பார்த்து ஒருவேளை மனம் பதறினால், அல்லது டிப்ரெஷனுக்குள்ளே போனால், இல்லை ஹைப்பர் டென்ஷனுக்குள்ளே போனால், எல்லாவற்றையும் நாம் பயங்கரமாக இழந்து போய்விடுவோம். அப்போது எல்லாவற்றையும் இழக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அமைதியாக இருக்கணும். எப்படி அமைதியாக இருக்க முடியும்? முடியாத காரியமாக. முன்னால் தான் எல்லாம் நமக்கு எதிராக நிற்கும்போது எப்படி நமக்குள்ளே சமாதானம் வந்துடும் அப்படின்னா, கர்த்தர் தான் சமாதானத்தை கொடுக்குறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருந்தால் அவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். எப்பொழுதுமே பதைக்கிற நிலைமைக்குள்ளாக, குழப்பத்திற்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக, கவலைக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், எனக்காக ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தவானாய் நீங்கள் மாற்றிட்டீங்க, அப்போ நீங்கள் தான் எனக்கு சமாதானம் தரணும். உங்கள் சமாதானத்தால் என்ன நீங்கள் மூடணும். உங்கள் சமாதானம் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. சூழ்நிலைகளை பார்த்தால் என்னால் வாழ முடியாது. சூழ்நிலையை பார்த்தால் நான் அமைதியாக இருக்க முடியாது. சூழ்நிலையை பார்த்தால் எனக்கு பிபி ஏறாமல் இருக்காது. சூழ்நிலையை பார்த்தால் டிப்ரெஷன் வராமல் இருக்காது. சூழ்நிலைலாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமாதானம் இந்த குழப்பங்கள், எல்லா எதிர்ப்புகள், போராட்டமான சூழ்நிலைகளிலே நம்மை அமைதியாக இருக்க வைத்து காரியத்தை சாதிக்க வைக்கும். அப்போ அந்த சமாதானமானது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு. ஆனால் உங்களுக்கு அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்க. அந்த சமாதானத்தை நீங்கள் கிளைம் பண்ணணும். ஹாவ் டு கிளைம் இட். நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு கூட நீங்கள் பாலிசி வச்சுருக்கலாம். அது மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பாலிசி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிளைம் பண்ணணும். தானாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உழாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. க்ளோஸ் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டை. அப்போ தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அந்த ப்ரீமியம் கட்டினதுக்கான அந்த சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டு உங்கள் பேங்க்குக்கு வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். உங்கள் வேலை என்ன? கிளைம் பண்ண வேண்டியது தான். இயேசுவே எனக்காக ரத்தம் சிந்தி என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர், என்னை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறீர். அப்படி என்றால் உங்களுடைய சமாதானம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. குழப்பமான சூழ்நிலைகளில், எல்லாம் எதிராக இருக்கிற காலகட்டங்களில் உங்களுடைய சமாதானத்தை போது என்னை நினைத்து என்னை அமைதியான, சுமூகமான, ஆசீர்வாதமான,
நிறைவான அமர்ந்த தண்ணீரில் வாழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக என்னை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ எதிரடியாக இருக்க சூழ்நிலைகள் மாறணும்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கிளைம் பண்ணுற வேலை நம்மளது. இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பொறுத்தளவிற்கு தங்களை பாவிகளாகவே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், பாவிகளாகவே காண்பித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பெரும் கூட்டத்தார். நம்மை நாமே நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. மொத விஷயம் இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஏவப்படுகிற அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். முதல்ல நம்மை நாமளே நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்படி நீதிமானாய் மாற்றுறாரு, பரிசுத்தவானாய் மாற்றுறாருன்னா அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி பரிசுத்தவானாக மாற்றுகிறார். அப்போ நாம் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களை தவிர நம்மை நாமே நீதிமான்களாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இல்லை. எனவே எப்பொழுதுமே நாம் நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு நம்மை அவர் ரத்தத்தால் கழுவி இருக்கிறார் என்பதினாலே நாம் நீதிமான்கள் என்று பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். மறுபடியும் அழுக்காகும் பொழுது, மறுபடியும் நாங்கள் பாவங்களை செய்யும் பொழுது, அதை விட்டு வெளியே வர நினைக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு உதவி செய்து பாவங்களை விட்டு விடுவதற்கும் மறுபடியும் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது பாவத்தை விட்டு விடுவதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு இன்னும் போராடவில்லை அப்படின்றார். சில பாவங்களை விடுவதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராட வேண்டியதாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நம்மை நீதிமானாக்குகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம். உங்கள் செய்கைகளினால் அல்ல, உங்கள் கட்டுப்பாட்டினால் அல்ல, நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த சட்டத்திட்டங்களினால் அல்ல. வெரி கிளியர். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. பாவத்தை விட்டு விடுவதற்கான உதவியும் அவர்தான் செய்கிறார். பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம் நம்முடைய இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்காக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராட வேண்டும், அவ்வளோதான். அப்போது நீங்கள் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா, இயேசு ஏற்கனவே உங்கள் ரத்தத்தால் அவ்வளோ ரத்தத்தால் உங்களை கழுவிட்டாரு, நீதிமானை மாற்றிட்டாரு, பரிசுத்தவனை மாறிட்டீங்க. சமாதானம் உங்களுக்கு தான். பிசாசினுடைய தந்திரம் என்ன? இன்னும் நீங்கள் நிச்சயமற்றவர்களாக பாவிகளாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே சமாதானத்திற்கு தூரமானவர்களாக போய்விடுகிறீர்கள். சமாதானத்துக்கு தூரமானாக போன பின்பு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வருவது மிக மிக கடினம். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், நானே அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், வானத்தில் உயர்ந்திருப்பேன் பூமியில் உயர்ந்திருப்பேன், நீங்கள் அமர்ந்து இருந்து அப்படின்றாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அமைதி. யுத்தம் நடக்கும்போது எவனா சும்மா இருக்க முடியுமானா முடியவே முடியாது. எக்கடை கட்டுட்டு போட்டு நான் பாட்டு சும்மா இருக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்காக அப்படிப்பட்ட தெய்வம் இருக்கிற சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் ஞானத்தால் உங்கள் வெற்றியினால் ஏதோ ஒரு செய்து வெற்றியெல்லாம் பெற்றுவிட முடியாது. சிலர் நினைப்பாங்களே, நம்மளும் போச்சு கோதால குதிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம், சும்மா இருக்கக்கூடாதுல்ல, ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. இல்லை, நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆளுகை செய்தால் அந்த சமாதானமே உங்களை நேராய் நடத்தி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். எனவே முதல்ல யெசுவா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் யாவரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவட்ட பரிசுத்தவான்கள் என்பதை நிச்சயித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்ட பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவரை ஏற்றுக்கொண்டீர்கள், அவர் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, இன்னும் கழுவி உங்களை சீர்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எனவே சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. ஒவ்வொரு முறையும் வகுப்பை முடிக்கும் பொழுது நான் சொல்வேன், சமாதானம்னு. இன்றைக்கும் சமாதானத்தை சொல்லுகிறேன். அவர் கொடுக்கிற சமாதானம் உங்கள் வாழ்க்கையின் சூழல் எவ்விதமாக இருக்கின்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சமாதானமானது உங்களை உங்களுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தி மதிப்பு மிக்கவர்களாய், ஆசீர்வாதமானவர்களாய், உயர்ந்தவர்களாய், சிறந்தவர்களாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், அவருடைய ஸ்தானாதிபதிகளாய், பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் யாவரையும் ஆளுகை செய்வதாக. அடுத்த வகுப்பு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.